சகோதரனே சகோதரியே, நாம் அன்னை மரியாளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த உலகத்தில் வாழ்கிறவரை பொருளில் நிறைந்தவராக அல்ல, அருளில் நிறைந்தவராக இருந்தார். அருள் எப்படி நிறைய கிடைக்கும், அருள் எப்படி ஆசீர்வாதம், ஆண்டவனுடைய அருளும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்கும்? அவருக்கு கீழ்ப்படிவதனால் மட்டுமே. வானதூதர் அன்னை மரியாவிடம் வந்து சொல்ற பொழுது, அருள் நிறைந்தவரே வாழ்க என்று சொன்னபோது அன்னை மரியாள் கேட்கிறார், இவ்வாழ்த்து எத்தகையதோ, அதற்கு நான் தகுதி உடையவனா என்று கேட்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அன்னை மரியாள் இதோ மது அடிமை, மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த நொடியிலே அவர் உயர்த்தப்படுகிறார். இன்றைக்கு அன்னை மரியாளிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் எது? கடவுளுக்கு மட்டும் அடிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவர். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம். தாழ்நிலை நின்ற அடிமையை கண்ணோக்கினார். மாதாவிடம் இருந்த தாழ்ச்சி நம்மிடம் இருக்கிறதா? எங்கேயாவது 4 நற்செய்திகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. 4 நற்செய்தியில் எந்த இடத்துலையாவது அன்னை மரியா தன்னை உயர்வாக பேசியதுண்டா? கிடையாது. தான் இறைவனின் தாய் என்று தன்னை புகழ்ந்து கொண்டதுண்டா? இல்லை. தன்னை பற்றி பெருமையாக தானே பேசி